திருச்சிற்றம்பலம். இதுவரைக்கும் 16வது பகுதிக்கு வந்திருக்கோம். 15 பகுதி வரைக்கும் ஒவ்வொரு நாயன்மார்களா பார்த்துட்டு வரோம். போன வாரம் திருக்குறிப்பு தொண்டரையும் சண்டேஸ்வரன் நாயனாரையும் பத்தி பார்த்தோம். ரொம்பவே வித்தியாசமான வரலாற்று களம். ஒரு சின்ன விஷயம் தான். அதுவும் திருக்குறிப்பு தொண்டரை எடுத்துக்கிட்டா, ஒரு சிவனடியாரோட துணியை துவைச்சிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய அன்றாட வேலையை ஆரம்பிப்பாரு. ரொம்ப சிம்பிள் தான். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்லை. இன்னைக்கு பாஷையில சொல்ல போனோம்னா அப்படி ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனா அந்த ஒரு சின்ன தொண்டை வழுவாம செய்யணுங்கிறது பெரிய விஷயம். ஒரு விஷயத்த எப்பவாவது செய்யணுங்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஏன் கோவில் அர்ச்சகருடைய வேலையை நம்ம புனிதமா நினைக்கிறோம்? அது ஏன் அவ்வளவு சிரமம் அப்படின்னா, சிவபெருமான் இல்ல, தெய்வத்துக்கு பூஜை செய்யணும், 3 வேளையும் செய்யணும், 30 நாளும் செய்யணும், வருஷம் முழுக்க செய்யணும், தினமும் செய்யணும், 3 வேளையும் செய்யணும். மழையா இருந்தாலும் செய்யணும், வெயிலா இருந்தாலும் செய்யணும், கால் வலிச்சாலும் செய்யணும், கால் வலிகாட்டாலும் செய்யணும், ஜுரமா இருந்தாலும் செய்யணும். ஸ்டெப்னி எல்லாம் யாரையும் போட முடியாது. அதுவும் ஸ்தானிகரா இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு யாரையும் அந்த மாதிரி மாத்தி விடுறதா இருந்தா அதெல்லாம் நிறைய முறை இருக்கு. திடீர்னு எப்ப இன்னைக்கு நான் போல, என்னோட ஃபைலை நீ பாத்துடுறியான்னு ஒரு டெஸ்பிளாஸ்ட் கிளர்க்கை கூப்பிட்டு ஒரு யூடி கிளர்க்கோ எல்டி கிளர்க்கோ டேபிள்ல ஃபைலை மாத்தி விடுற மாதிரி முறையை மாத்தி விட முடியாது. இன்னைக்கு எனக்கு ரொம்ப முடியல, நீ போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஆராதனை பண்ணிட்டு வரியான்னு கொடுக்க முடியாது. அப்போ இதெல்லாம் தான் சேர்ந்த ஒரு விஷயத்த அதற்குண்டான அளவுகோல கொடுக்குது. ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு நம்ம அதோட கணத்தை நிச்சயம் முடிவு பண்றோம் அப்படின்னா, அதை எந்த அளவுக்கு டெடிகேட்டடா செய்யக்கூடிய தன்மையா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான். அப்படிதான் திருக்குறிப்பு தொண்டரும் ஒரு சின்ன விஷயம், ஒரு துணி, சிவனடியாருடைய கந்தல் துணி, அதை துவைச்சு கொடுத்துட்டுதான் மறுவேலைன்னு உயிரையே விட துணிந்த அளவுக்கு போனாரு. சண்டேஸ்வர நாயனார் இன்னும் விசேஷம். தந்தை தாய் மிக்க, எல்லாருக்கும் தெரியும், தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட தந்தை, வேதம் சொல்லி கொடுத்து தன்னை உருவாக்கிய தந்தை, அஞ்ஞானம் மிகுதியால் கொஞ்சம் கூட அந்த என்ன நடக்குதுங்கிறது தெரியாத ஆணவ மலத்தால் முழுக்க முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டு தன் வயம் இழந்து மண்ணாலான சிவலிங்கத்தையும் அதற்குண்டான அபிஷேக பொருளையும் எட்டி உதைக்க கால தூக்கும் போது அந்த இடத்துல அப்பா அந்த எண்ணத்தை எல்லாத்தையும் சண்டேஸ்வர நாயனார் திறந்துட்டார். அந்த இடத்துல தான் பக்தரா உட்கார்ந்தாரு. சுவாமிக்கு முன்னாடி நடக்கிற அபச்சாரத்தை அவரால் பொறுத்துக்க முடியல. சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். இதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு யாரோடது பார்க்க போறோம் அப்படின்னா, நான் முதல்ல அதுதான் ஆரம்பிச்சேன். 4 பேர் போன வழியில போ அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பேர் அப்படின்னா நம்ம நினைக்கிற இந்த சொசைட்டியோ சமுதாயமோ எதிரில் இருக்கிறவங்களோ பக்கத்துல இருக்கிறவங்களோ இல்லை. இப்படிதான் வாழணும். ஒரு வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் அதை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று இந்த படியில போகணும். முந்தைய காலத்துல வீடையே நமக்கு எப்படி நடத்தி அமைச்சு கொடுத்தாங்கிறத பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா தெரியும். படி, அதுக்கப்புறம் நடை, அதுக்கப்புறம் கூடம், அதுக்கப்புறம் முற்றம். இதுதான் வீட்டினுடைய அமைப்பு. இப்படிதான் இருக்கும். ஏன் இப்படி வச்சாங்க? இப்போ அத பால்கனி, கார் ஷெட்டு, ஃப்ரண்ட் ஹாலு, ரிசப்ஷன் ஹாலு, டைனிங் ஹால், கிச்சன், புழக்கடை, மேபி அவுட்டர் ஏரியா, அந்த மாதிரிலாம் நம்ம வச்சுக்கிறோம். பால்கனி அந்த மாதிரி விதவிதமா வச்சுக்கிறோம். ஆனா முந்தைய காலத்துல பேர் பாத்தீங்களா? படி, நட, கூடம், முற்றம். படி, எதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதன்படி படி. சரியா? அதன்படி நட. அடுத்தது அந்த படிச்சுட்ட, சரி படிச்சா போட்டு போதுமா? கற்க கசடர நிற்க அதற்கு தகன்னாரு. சரியா? தப்பில்லாம படிக்கணும். படிச்சதை என்ன பண்ணணும்? நடைமுறைப்படுத்தணும். எப்படி நடைமுறைப்படுத்தணும்? கசடுகார தப்பில்லாம, படிக்கிறதையே தப்பில்லாம படிக்கணும். அதை செய்யும் போதும் தப்பில்லாம செய்யணும். அதன்படி நிக்கணும். அதனால அடுத்து நட. வீட்டுல படிக்கடுத்து நடை வருமா? நடைக்கு அப்புறம் என்ன வரும்? கூடம். அந்த கூடம்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு வீட்டுல எந்த ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுனாலும் கூடத்துல உட்காந்து பேசிதான் முடிவு எடுப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே கூடத்துல வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க பெரியவங்க. கூடம் அப்படிங்கிறது நல்ல விஷயத்தினுடைய கூட்டு, சத்சங்கம், நல்ல சேர்க்கை. இதெல்லாத்தையும் சரி, இதெல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஒன்னொன்னா பண்ணிட்டே வரோம். முற்றும். கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய ஆசையை திறந்து, உன்னுடைய அறிவு கண்ணை திறந்து, எங்க போய் எதை எதை போதும்னு சொல்லி அந்தந்த ஆசையை அந்தந்த வயசுல அடைக்கணும். ஒரு கட்டத்துல வயசு ஏற 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 அந்தந்த ஒரு சின்ன சின்ன ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிற ஆசையெல்லாம் விட்டு ஒழிக்கணுங்கிற. ஆசை எருமின் ஈசனோட ஆயினும் ஆசை எருமின்கிறார் திருமூலர். அது நம்மளால முடியாது.
சுவாமியை விட்டுட்டு நம்மளால க்ஷணம் கூட இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கிறாரு மாணிக்கவாசகர். எவ்வளவு முரண்பாடு பாருங்களேன். எல்லாரும் சிவனை தான் உயிரா நினைக்கிறாங்க. ஆனா ஒவ்வொருத்தருடைய வார்த்தையிலும் எவ்வளவு கனபரிமாணம், எவ்வளவு வித்தியாசம். ஒருத்தர் என்னடானா ஈசனே வேணாம்ப்பா, அந்த எண்ணம் கூட பாரம் தாங்கிறாரு. இன்னொருத்தர் இமைப்பொழுதும் என்னெஞ்சில். சுவாமியால முடியாத காரியம்னு ஒண்ணு உண்டாம். அது என்ன அப்படின்னா, நம்மளை காப்பாத்தாம இருக்கிறது அவரால் முடியாதான். எப்படி? ஆனா தினமும் சுவாமியை நம்ம தான் திட்டுறோம். சுவாமி கிட்ட நம்ம தான் சண்டை போடுறோம். சுவாமி உனக்கு கொஞ்சமாவது இருக்கா, கொஞ்சமாவது கண்ணு இருக்கான்னு வேற கேட்கிறோம் சுவாமியை பார்த்து. அவருக்கு ஒரு கண்ணுக்கு நிறைய 3 கண்ணு இருக்குங்க. நமக்குதான் நம்ம தான் அந்த கத்துல இருக்கோம். அவருக்கெல்லாம் நல்லாவே இருக்கு, தாராளமா இருக்கு. அவருக்கெல்லாம் எந்த வாசனைக்காரும் தேவையில்லை. நமக்குதான் அப்பல்லோல இருந்து வாசனைக்காரில இருந்து அகர்வால்ல இருந்து எல்லாமே தேவையா இருக்கு. ஆக இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு வாழ்வியல் நெறிகளாக சொல்லி கொடுத்த பெரியோர்கள் 4 பேர். திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர். அதுல இன்று திருநாவுக்கரசரை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். ஏன் இவ்வளவு பெரிய விரிவு சொல்லணும் அப்படின்னா, நாவுக்கரசருடைய வரலாறே அப்படிதான். நாவுக்கரசரை அவ்வளவு அப்படி போற போக்குல அப்பர் நாவுக்கரசர் அப்படி சொல்லிட முடியாது. வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை, அவர் தாண்டி வந்த பாதைகள் அப்படி, அவர் வகுத்து கொண்ட விதம் அப்படி. இப்போ அவரோட வரலாற்றுக்கு போவோம். நாவுக்கரசருங்கிறது அவருக்கு இயற்கையாவே வந்த பேரா, பிற்காலத்துல வந்த பேராங்கிறதையும் பார்ப்போம். திருமுனைப்பாடி நாடு. சேக்கிழார் பெருமான் 2 பக்கத்துக்கு விஷயம் எடுத்துக்கிறாரு. திருமுனைப்பாடி நாட்டினுடைய வளம், சிறப்பு, அதனுடைய ஊர் மக்களின் சிறப்பு இயல்பு, இதெல்லாம் சொல்றதுக்கே 2 பக்கம் எடுத்துக்கிறார். அப்படி ஒரு ஊர் வர்ணனை. சிறப்பான தேசம், ரொம்ப சிறப்பான பகுதி. தேசம் அப்படின்னா இப்போ இருக்கிற நேஷன்ங்கிற அந்த அர்த்தம் இல்லை. அந்த எந்த ஒரு நிலப்பகுதிக்கும் தேசங்கிற வார்த்தை உண்டு. அப்படி ஒரு நாட்டுல திருவாய்மூர், திருவாய்மூர்னு இருந்தது திருவாமூர் அப்படின்னு மாறி இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஊர்ல வேளாளர் மரபுல குறுக்கையர் குடின்னு ஒரு வம்சாவளி. சிவபெருமானை எப்பொழுதும் சிந்தையில் இருத்தி சிவ வழிபாடை வாழ்க்கையினுடைய லட்சியமாக கொண்டு வாழ்ந்து வந்த ஒரு தம்பதி. புகழனார், மாதினியார். மாதர்களில் இனியவர், அதனால் மாதில் இனியவர், அதனால் மாதினியார். இந்த புகழனாருக்கும் மாதினியாருக்கும் ஒரு பெண் மகவு பிறக்கிறது. மிகவும் அறிவார்ந்த குணவதியான அந்த பெண்ணிற்கு திலகவதின்னு பேர் வச்சு வளர்த்து வராங்க. மிக அழகாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா அந்த குழந்தை மிக சிறப்பாக சிறந்த சிவபக்தியில் திளைத்த ஜீவனாக வளர்ந்து வருகிறது. திலகவதியாருக்கு அப்படி அந்த குழந்தை பார்க்கும் போதே வசீகரமா இருக்குமா. திலகவதியார் குணத்திலையும் அவ்வளவு சிறப்பு, அவங்களுடைய அழகும் அவ்வளவு பார்க்க பளிச்சுன்னு திரும்பி பார்க்கிற மாதிரியான ஒரு அழகு. அது ரொம்ப அடக்கமான அறிவுன்னு சொல்றாங்க. ஆறுபறிப்பு இல்லாத ஒரு அழகுன்னு சொல்றாங்க. குத்து விளக்கு மாதிரின்னு சொல்லுவாங்க, உடைச்சு வச்ச குத்து விளக்கு மாதிரின்னு. அப்போல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் இல்லாத காலம். அழகா மஞ்சள் பூசி இயற்கையான குளியல் பொடியால தன்னுடைய உடலையும் மனதையும் மிக தெளிவாக வைத்து கொண்ட காலகட்டம். ஏன்னா பொல்யூஷனே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போல்லாம். ஏது பொல்யூஷன்? அதனால ஊர் சுத்தமா இருந்ததுனால அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே இயற்கையாவே அமைந்ததுன்னு என்னலாம். இந்த குழந்தை மிக அழகாக வளர்ந்து வர்ற காலகட்டத்துல இன்னொரு குழந்தை ஈசன் அருளால ஒரு ஆண் மகவு பிறக்கிறது புகழனார் மாதினியார் தம்பதிக்கு. இந்த குழந்தைக்கு மருள் நீக்கியார் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. மருள் நீக்கியார், எந்த ஒரு குற்றம் குறையும் இல்லாத குழந்தைன்னு அர்த்தம். இல்லாத நீக்கியார், மருள்னா குறைன்னு அர்த்தம். மருள் நீக்கியார், குறையில்லாத ஒரு மகவு, அதனால அந்த பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தையும் அக்காவோட அம்மாவோட அப்பாவோட மிகச்சிறந்த சிவத்துண்டெல்லாம் செஞ்சு வளர்ந்துட்டு வருது. திலகவதியாருக்கு 12 வயது ஆகிறது. இப்போ திருமணம் பருவம். அப்போல்லாம் அப்படிதான், 12 வயசுல எல்லாம் திருமணம் பேசிடுவாங்க. இந்த திலகவதியாருக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளையை தேடி பிடிக்கிறாங்க அப்படின்னா, அவரை போன்றே குலத்திலும் குணத்திலும் மிக சிறப்பாக உள்ள மற்றொரு வேளாளர் குலம்,
அதுவும் அந்த நாட்டினுடைய கிட்டத்தட்ட சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய அரண்மனையில் மன்னருக்கு மிக நெருக்கமாக படை தளபதியாக விளங்கக்கூடிய கலிப்பகையார் என்பவரை மனம் பேசுறதுக்காக பெரியவங்க பேச்சுவார்த்தை, மனம் முடிக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. கலிப்பகையாருக்கு திலகவதியாரை செஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன் அப்படின்னா அவருடைய குணங்களையும் அவருடைய சிவபக்தியையும் தெரிந்து கொண்டதனால் வந்த அன்பு அது. அவரே அவங்க வீட்டுல சொல்லி திலகவதி எனக்கு பேசி முடிங்கன்னு சொல்றதாதான் குறிப்பு இருக்கு. பெரியவர்களும் அதே போல மிக அழகாக இரு வீட்டார்களும் சம்மதத்தோடு கலிப்பகையாருக்கு திலகவதியை மனம் முடிக்கலாம் அப்படின்னு பேசி முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணிட்டு கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா, எப்பவுமே கல்யாணத்துக்கு 1 மாதமோ 2 மாத காலமோ அவகாசம் இருக்கும் இல்லையா. ஓலை பேசி ஓலை வாசிச்சிருக்காங்க, திருமணம் நிச்சயமாயிருக்கு. நல்ல நாள் பார்த்து திருமணம் பண்ணுவோம் சொல்லும் போது கால சூழ்நிலை விதின்னு தான் சொல்லணும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டியதுன்னு கூட சொல்லலாம். வடபுலத்திலிருந்து போருக்கு அறைகூவல் வருது. அப்போ நாட்டை போர் மேகம் சூழ்ந்து கொள்கிறது. மிக சிக்கலான ஒரு காலகட்டம். அரண்மனையிலிருந்து அழைப்பு வருது, கலிப்பகையார் வந்து சேனாதிபதியாக படையை தலைமை தாங்கி வழிநடத்தி செல்ல வேண்டிய ஒரு சூழல். கலிப்பகையார் போருக்கு கிளம்பிடுறாரு. சோதனைன்னா திருநாவுக்கரசர் லைஃப் எல்லாம் பார்க்கும்போது நம்ம படுற அவஸ்தை எல்லாம் ஒரு பெரிய அவஸ்தையே இல்லைங்க, நிஜமா சொல்றேன். நல்லா கவனிங்க. திலகவதியாருக்கு 12 வயசு. கலிப்பகையார் போருக்கு போயிருக்காரு, கல்யாணம் நிச்சயமாயிருக்கு, ஓலை தான் வாசிச்சிருக்காங்க. அதாவது பூ முடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேசி முடிச்சிருக்காங்க. இன்னும் திருமணம் ஆகல, நிச்சயம்தான் பண்ணிருக்காங்க. புகழனார் திலகவதியாரினுடைய அப்பாவுக்கு சொல்லவே தெரியாத அளவுக்கு ஒரு நோய், சரும நோய். அது ரொம்ப தீவிரமாகி எதிர்பாராத விதமாக இறந்து விடுகிறார். பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கு, அப்பா இறந்துட்டாரு. கணவர் இறந்த துக்கம் தாங்காமல் மாதினியாரும் இறந்து விடுகிறார். ஒரு சோகத்துக்கு 2 சோகம், ஒண்ணுக்கு ஒண்ணு ஆஃபர், ஆடித்தள்ளுபடியில வந்திருக்கு அவங்களுக்கு சோதனை. ஒரு சோதனைக்கு அடுத்து இன்னொரு சோதனை. தந்தையை இழந்த சோகம் மறையும் முன்னே தாயையும் இழந்து நிற்கும் திலகவதியார். என்ன பண்றதுன்னே தெரியல. தன்னுடைய தம்பி, சின்ன வயசு தம்பியோட சுற்றத்தார்கள்லாம் கொஞ்சம் கூட இருந்து பாதுகாப்புக்கு இருக்காங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த துயரம் மறையவே இல்லை. எங்கே போருக்கு போனாரோ அங்கிருந்து ஓலை வருகிறது. விதி வசத்தால் போரில் மிக கடுமையாக போராடியும் கூட, எவ்வளவோ தன்னுடைய திறமை வாய்ந்த போர் யுக்தியால் போர் செய்தும் கூட பகைவரால் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டார். கலிப்பகையார் இறந்து விட்டார் என்கிற செய்தி வருகிறது. 12 வயசு குழந்தை. என்னெல்லாம் பிரச்சனை, அப்பா இறந்து அம்மாவும் இறந்து, தனக்கு யார் துணை என்று இருக்காங்களோ அவர்களும் இறந்து விட்டார்கள். கலிப்பகையாரும் இறந்து விட்டார். என்ன பண்றது, இதுக்கு மேல நான் இருந்து என்ன பண்றதுன்னு சொல்லி வாழ்க்கை வெறுத்துதான் போகும். யாருக்கா இருந்தாலும் அந்த துக்கம் தாங்க முடியாது இல்லையா, நெருப்பில் விழலாம்ங்கிற அளவுக்கு எண்ணம் போயிடுது. தன்னுயிரையும் மாய்த்து கொள்ளலாம் என்று இருக்கும் போது மருள் நீக்கிய தம்பி இல்லையா ஓடி வந்து அக்காவினுடைய காலை கட்டி கொண்டு கதறாரு. அக்கா, அம்மா அப்பா போயிட்டாங்க, நீதான் எனக்கு அம்மா அப்பாவா இருக்க, நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா என்னக்கா செய்யறது, ஏன்கா இப்படி என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற, நான் அனாதை ஆயிட மாட்டேன்னா, எனக்கு உன்னை விட்டா யார் இருக்கான்னு சொல்லி கதறி அழறாரு. கரெக்டு தானே. திலகவதியாருக்கு மனம் நெகிழ்ந்து போகிறது. ஆமாம், தம்பிக்கு யாருமே இல்லை நம்மளை விட்டா. சரி, தம்பிக்காக உயிர் வாழ்வோம். ஆனால் இந்த ஜென்மத்தில் கலிப்பகையார் தான் கணவர். யாருக்காக நம்மை மனம் முடிக்க பேசினார்களோ, எப்ப பேச்சு நடத்தி ஓலை வாசித்தாகி விட்டதோ அப்போதே அவர் நமக்கு கணவர். அதனால இனிமேல் நான் தவ வாழ்க்கை மேற்கொண்டு அதன்படியே நடப்பேன். குடும்ப இல்லற வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. சின்ன வயசு தானே, இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு எப்படியும் சொந்தக்காரங்கள யாரும் நிச்சயம் பேசியிருப்பாங்க.
கலிப்பகையாரை தவிர வேற யாரையும் நான் மனத்தில் வரியேன் அப்படின்னு சொல்லி தவக்கோலம் பூண்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து சிவத்தொண்டெல்லாம் ரொம்ப நல்லா பண்றாங்க. அதுவும் மருள் நீக்கியார் கோவில் கோவிலா நல்லாவே இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. அவர் ஏன்னா பின்னாடி இதுக்கும் அதுக்கும் அவ்வளவு பெரிய முரண்பாடு வரப்போகுது. கோவில்கள்ல உழவார பணி செய்யறாரு மருள் நீக்கியார். கோவில்கள் எல்லாம் சுத்தம் பண்றது, எல்லாருக்கும் அடியார்களுக்கு எல்லாம் தேடி போய் உணவளிக்கிறது, அவங்களுக்கு உண்டான தொண்டு செய்யறது, சின்ன சின்ன உதவி செய்யறது அப்படின்னு ஒரு என்ன சொல்றது, நல்ல குணத்தோட வளர்ந்து கொண்டு வருகிற காலத்தில் நம்ம சுவாமிக்கு எல்லாமே ஸ்மூத்தா போனா எப்படி, என்னப்பா படம் ரொம்ப போரா பாட்டுல எழுந்திருக்கிறது, நடக்கிறது, நிக்கிறது, காஃபி குடிக்கிறது, வயக்காட்டுக்கு போய் வேலை செய்யறது அப்படியே போகுது. ஒரு ட்விஸ்ட் வரணும்ல, ஒரு என்ட்ரி ஏதாவது ஒண்ணு வரணும்ல, ஒரு வில்லன் என்ட்ரி இல்ல ஒரு வேற ஏதாவது ஒரு இன்னொரு சீன் என்ட்ரி அதெல்லாம் வந்தா தானே டைரக்ஷனுக்கு நல்லா இருக்கும். அதனால நம்ம ஆள் என்ன, நம்ம சிவபெருமான் என்ன பண்றாரு, ஒரு திருப்பம் கொடுக்கலாமே, அது என்ன சும்மாவே லைட் போயிட்டு இருக்கு, ஏற்கனவே 3 சோதனையை தாண்டி இப்பதான் அவங்க நிமிர்ந்து வந்துட்டு இருக்காங்க, இப்போ 4வதா ஒரு ஒரு சீன் வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஊழ்வினை பயன் நாவுக்கரசருக்கு எது சிறந்த சமயம் அப்படிங்கிற கேள்வி வருது. எங்கெங்கயோ போய் யார்கிட்டயோ கேட்கிறாரு, யாருக்கும் சரியான பதில் சொல்ல தெரியல, பதில் கிடைக்கல. ஏன்னா எவருக்கு அப்போ அதுக்கு உண்டான பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு கூடிய காலம் கைகூடவில்லை, அதனால பதில் தெரியல. அந்த காலத்துல சமண பள்ளிகள் ரொம்ப அதிகம். அப்போ சமணர்களுடைய ஆட்சி காலம் தான் இருந்தது. சமணர்களை மிக அதிக அளவில் சமணர்களுடைய கை ஓங்கி இருந்தது. மன்னரே சமணத்தை தழுவிதான் இருந்தார். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவர் சமணத்தை தான் தழுவி இருந்தார். சைவத்தெல்லாம் புறம்பு, சைவம் எல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனாலேயே கலிப்பகையாருக்கு திலகவதியை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா மன்னன் தான் இப்படி வரப்போற பொண்ணாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட பிடிச்சிருக்க வாய்ப்பு அதிகம். இப்போ தம்பிக்கு விசாரம், விசாரம்னா என்ன, கேள்வி, மனதுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி, எது சிறந்த சமயம், சமணம்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல, சமணத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி சமணத்துக்கு போறாரு. அங்க சமணத்துக்கு போனா என்ன பண்றாரு, அவங்க சொல்படிதான் கேட்கணும்னு சொல்லி உடையிலிருந்து தலை மழித்தலோ நீட்டலோ அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய அங்க அடையாளங்களை எல்லாம் மாற்றிக்கொள்கிறார். எப்படி, அக்கா என்னை விட்டா உன்னை விட்டா எனக்கு யாருக்கா இருக்கா, எனக்காக நீ உயிர் வாழணும்க்கா அப்படின்னு காலை புடிச்சு கதறி கெஞ்சி கேட்ட தம்பி என்ன பண்றாரு, அக்காவெல்லாம் அம்போன்னு விட்டுட்டு சமணத்துக்கு போயிடுறாரு. அவங்களுடைய சமண பள்ளி பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம்ங்கிறது இன்னைக்கு இருக்கிற திருப்பாதிரி புலியூருக்கு தான் அந்த பேர். அப்போ இருக்கிற காலகட்டத்துல எல்லா இடத்துலயும் சமணப்பள்ளி நிறுவி அவங்களுடைய சமண கொள்கையை போதித்துக் கொண்டிருந்தார்கள். திருப்பாதிரி புலியூர்ல இருக்கிற சமண பள்ளியில நாவுக்கரசர் மருள் நீக்கியார் போய் சேர்றாரு. அவங்க சொல்றது எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற கட்டளைக்கு கீழ்படுகிறார். கீழ்படிஞ்சு எல்லாத்துலயும் தர்க்கம் அத்தனையும் கத்துக்கிறாரு. ஜோதிடம் கத்துக்கிறாரு, தர்க்கம் கத்துக்கிறாரு, சாஸ்திர சம்பிரதாயம் கத்துக்கிறாரு, மறைகள் கத்துக்கிறாரு. அவங்களுக்கு வேதம் உண்டு. அவங்க எல்லாத்தையும் அது ஒரு மாதிரி நிறைய பேர் சொல்லலாம், அவங்க சிவபெருமான் சமணத்தை அழித்தவர் தானே அப்படின்னு. சமணம் அழிய வேண்டியது அதனால் அழித்தார். சுவாமிக்கு தெரியும் எதை நிலைக்க வைக்கணும், எதை கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு அழிக்கணும்னு அவருக்கு தெரியாதா? சமணத்துல அதாவது மாயாவாதம் ரொம்ப அதிகம். சமணத்தை சொல்லும் போதே கொல்லாமை என்னும் தத்துவ போர்வை மூடிய அப்படின்னு தான் சேக்குழார் பெருமான் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. தத்துவ போர்வை மூடிக்கிட்டு தான் இருக்காங்களா. அந்த தத்துவம் வெறும் வாய் வார்த்தை தான். அவங்களோட கொல்லாமை, அவங்களுடைய தத்துவம் எல்லாம் வெறும் பேச்சு வழக்குலதான், பேச்சளவுதான், உண்மையா மனசார எதுவும் இல்லை. இது தெரியாம சமணத்துல போய் சேர்ந்தாச்சு. திலகவதியாருக்கு துக்கம் தாங்கவே இல்லை. அவங்களால அதை சமாளிக்கவே முடியல. எப்படி வளர்த்த தம்பி, எவ்வளவு உயிர் கொடுத்து ஆசையாக தன்னுடைய வாழ்க்கையை மொத்தமும் தியாகம் செய்து தம்பிக்காகவே வாழ்வோம்னு சொல்லி இருக்கிற காலகட்டத்துல இப்போ தம்பி சமணத்துக்கு போயாச்சு. சுவாமி கிட்ட போய் கதறாங்க. எங்க, திருவதிகையில. திருவதிகையில வீரட்டானத்துல வீரட்டானேஸ்வரர் கோவில்ல போய் அழுகிறாரு. திலகவதி அம்மார் கதறி அழறாங்க.
சுவாமி, எனக்கு இருந்தது ஒரே தம்பி, எங்க வந்து நின்றிருந்திருக்கணும், அவன் சைவ சமயத்துல சிறந்த விற்பனராக வந்து நிக்க வேண்டிய தம்பி, செழிச்சு வாழ வேண்டிய தம்பி, இப்படி சமண சமயத்துல போய் சேர்ந்து அவங்க ஒரு பாயெல்லாம் கட்டிப்பாங்க, மயிர்பீலி சொருகிப்பாங்க, பாய் கட்டிப்பாங்க, வித்தியாசமா இருக்கும் அவங்களோடதெல்லாம். அங்க போய் சேர்ந்திருக்கானேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தம். அவங்களுக்கு அசரீரியில கனவுல ஒரு உத்தரவு வருது, காலம் வரும்போது உன் தம்பி உன்கிட்ட வருவான், பொறுமையா இரு. அந்த பொறுமையினுடைய காலம் தான் ரொம்ப அதிகம். காலம் ஓடுது, ரொம்பவே காலம் ஓடுது. அத்தனை சாஸ்திர சம்பிரதாயங்களையும் மிக நேர்த்தியாக கற்று தேர்ந்து விடுகிறார். மருள் நீக்கியார் இப்போ தர்மசேனருங்கிற பேர்ல சமணப்பள்ளி தலைவர் ஆயிடுறாரு. எப்படி? சமணப்பள்ளிக்கு தலைவர். வீடு பெற்றை அடையக்கூடிய நெறி சமணமே அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சண்டைக்கு போற அளவுக்கு சமணத்துல அவ்வளவு ஈடுபாடோட சமணப்பள்ளி தலைவர் ஆகிடுறார் தர்மசேனர். இப்படியே விட்டுறலாமா? இப்படியே போனா என்ன ஆகும்? அக்கா மறுபடியும் திருவதிகை வீரட்டானேஸ்வரர்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறாங்க. சுவாமி, ஒரு நாள் வருவான்னு சொல்லி நீங்க அசரீரியா சொன்னீங்க, நான் நம்புறேன். பல காலம் ஆகி போச்சு, பல காலம் உருண்டோடி விட்டது. எனக்கும் மூப்பு தட்ட ஆரம்பிச்சிடுச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு. நான் இன்னும் எத்தனை நாள்னு தெரியல, இன்னும் எத்தனை காலம் நான் இந்த வலியலை தாங்கி கொண்டிருப்பதுன்னு கதறாங்க. எத்தனை விதமா கதற முடியுமோ அத்தனை விதமா கதறாங்க. அவனை ஆட்கொள்ளக்கூடிய கால சூழ்நிலை வந்துடுச்சு, பயப்படாதன்னு சொல்லி சுவாமி உத்தரவு கொடுக்கிறார். இப்போ சமணத்துல இருந்து அவர் சைவத்துக்கு கொண்டு வரணும். என்ன செஞ்சா அவர் சமணத்துல இருந்து சைவத்துக்கு கொண்டு வரலாம்? யாமே வெப்பு நோய் போன்ற ஒரு சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்வோம், கவலைப்படாதன்னு திலகவதியார் சொல்லியிருக்காரு. சூளை நோய்னு சொல்லக்கூடிய தீராத வயிற்று வலி. அந்த வயிற்று வலியெல்லாம் இமேஜினே பண்ண முடியாதுங்கிறார் சேக்கிழார் பெருமான். நெருப்பை விழுங்கிட்டா எப்படி இருக்குமோ அப்படி எரிச்சலும் வலியும் சேர்ந்து இருக்குமோ. உயிரே வாழ வேண்டாங்கிற அளவுக்கு அவ்வளவு கொடூரமான ஒரு வயிற்று வலி. நிக்க முடியாது, நடக்க முடியாது, உட்கார முடியாது, குப்புறம் படுக்க முடியாது, மல்லாக்க படுக்க முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. தண்ணி குடிச்சா வலிக்கும், சாப்பிட்டா வலிக்கும், எது செஞ்சாலும் வலிக்கும். அந்த வலி இருந்துட்டே இருக்கும். அந்த வலியும் எரிச்சலும் தாங்க உண்ணாத இம்சையை தரும். கடுமையான வயிற்று வலி. சமணத்துல அவங்க முறைப்படி வைத்தியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மந்திரம் அவங்களுக்கு வந்து 3 உண்டு. மணி, மந்திரம், ஔஷதம் அப்படின்னு 3 உண்டு. மணி அப்படிங்கிறது வந்து இந்த இப்போல்லாம் கருங்காலி மாலை எல்லாம் போட்டுக்கிறாங்கல்ல, படிய மாலை, கருங்காலி மாலை, அப்புறம் எதோ சிவப்பு கலர்ல, பச்சை கலர்ல, அப்புறம் சில பேர் பார்த்தா கை நிறைய கலர் கலரா போட்டிருப்பாங்க. தங்கத்துல போடுறதெல்லாம் வேற, ராசிக்கு ஒண்ணுன்னு போட்டிருப்பாங்க. நட்சத்திரத்துல ஒண்ணு பிறந்ததுனால ஒரு நட்சத்திரத்துக்கு ஒண்ணு, அது வேற ராசியில இருந்தா அந்த ராசிக்காக ஒண்ணு, அப்புறம் லக்னத்துக்காக ஒண்ணு, அப்புறம் தசா புத்தி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா நிறைய. அந்த மாதிரி அப்புறம் சனி பயிற்சி கொண்டு, குரு பயிற்சி கொண்டு, ராகு கேது பயிற்சி கொண்டு, இந்த மாதிரி 10 விரலையும் 10 போட்டுக்கிறது. இந்த மாதிரியான மணிகளை கொண்ட அதால வைத்தியம் பார்க்கறது. மந்திரம் உச்சாடனம் செய்து வைத்தியம் பார்க்கறது. ஔஷதம்ங்கிறது சூரணம், கஷாயம். இப்ப சித்த மருத்துவத்துல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஔஷதம்ங்கிறது. இந்த மணி, மந்திரம், ஔஷதம்ங்கிறது வந்து சமணத்துல உண்டு. இந்த 3ஐயும் செஞ்சு பாக்குறாங்க. நாவுக்கரசருக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை. நாளுக்கு நாள் வலி. அவங்க மந்திரம் சொன்னாலே வலி ஜாஸ்தி ஆகுது. ஐயோ சும்மா இரியா, நான் பாட்டுல செவனேன்னு என்ன வலிய மறந்து வலியோடையே நான் பழக ஆரம்பிச்சுட்டேன். அந்த வலி எனக்குள்ள பழக ஆரம்பிச்சிச்சு. இப்பதான் கண்ணசந்து தூங்குனேன். அதுக்குள்ள வந்து என்னத்தையோ வாயில கசப்பா ஊத்திட்டு மந்திரம் சொல்றேன்னு எதையோ பயில் பிள்ளை வச்சு லொட்டுன்னு தட்டின, திருப்பி வலி ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கிற நிலைமைக்கு அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒரு அளவுக்குதான் சாமி வந்து சோதிப்பார். அங்க அக்கா கதறிட்டு இருக்காங்க, எங்க நாவுக்கரசர் வலியால துடிக்கிறார். துடிக்கும் போது ஒண்ணு மட்டும் புரியுது, நாம தப்பான இடத்துல வந்துட்டோமோ, அக்காவை ரொம்ப நோவடிச்சிட்டோமோ. அக்கா இப்போ ஒருவேளை கூட இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நம்ம அக்காவை விட்டுட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோமோ. யாருக்காக அக்காவை நம்ம வந்து இருக்க சொன்னோம்? அக்காவை உதறிட்டு ஏன் இப்படி நம்மளுடைய பாதையை மாற்றி கொண்டு இங்க வந்து இத்தனை காலம் இருந்தோம்? நமக்குன்னு நமக்கு வந்து கூட பிறந்த ஒரு உடன்பிறப்பு இருக்குங்கிறதே மறந்துட்டு இத்தனை வருஷம் இங்க உழண்டுட்டோமே அப்படின்னு அக்காவை பத்தின ஞாபகம் வரும்போது அவரை மறந்து நெக்குருகி கண்ணு கலங்குது. அந்த நினைப்புல அவருக்கு கொஞ்சம்
0.5% வலி குறைய ஆரம்பிக்குது. அது நல்ல சகுனமா படுது அவருக்கு. சுவாமிக்கு இதுக்கு மேல தன் பிள்ளைய சோதிக்கிறதுக்கு மனசு வராது இல்லையா? அதனால ஊர்ல இருக்கிற அக்காவை பார்க்கலாம்னு நினைக்கும் போதே வலி குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய ஊழ்வினை தீரும் காலம் வந்து விட்டது. முன் ஜென்மத்துல முனிவராக இருந்திருக்கிறார் நாவுக்கரசர். முனிவராக இருந்து சிவபெருமானை வேண்டி தவம் ஏற்றி இருக்கிறார். எனக்கு உன்னுடைய தரிசனம் வேண்டும், எனக்கு உன்னுடைய அருகாமையை உணரக்கூடிய பாக்கியம் வேண்டும்னு கேட்டிருக்காரு. இந்த ஜென்மத்துல உனக்கு இவ்வளவுதான் புண்ணிய கர்மா, அடுத்த பிறவியில் நீ கேட்டது கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பூர்வ புண்ணிய பலன் வந்து சேரக்கூடிய காலம் நேரம் நெருங்கி விட்டது. அந்த வலியோடையே கிளம்பி மெதுவா அக்கா எங்க இருக்காங்கன்னு விசாரிச்சு திருவதியைங்கிற ஊர்ல இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு அக்கா கிட்ட போய் நிக்கிறாரு. அக்கா பார்த்துட்டு என்ன சொல்றா, அக்கா இப்போ தம்பி எப்படி இருக்க, ஏன்பா இவ்வளவு நாள் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்க, என்னை விட்டுட்டு போயிட்டியே. நம்ம ஆட்களா இருந்தா இதுதான் பேசுவோம். எலே, ஏண்டா திருநெல்வேலி பாஷையா இருந்தா எலேன்னு கூப்பிடுவாங்க, ஊரை மதுரை பக்கமா இருந்தா ஏ தம்பே அப்படின்னு கூப்பிடுவாங்க. பொதுவா இந்த மாதிரியான விட்டுட்டு ரொம்ப காலம் பிரிஞ்சுட்டு வந்துட்டா சண்டை தான் வரும் எடுத்தவனே. இவ்வளவு தைரியம் தான் என்னை விட்டுட்டு போயிருப்பேன், ஏன் இப்படி பண்ண, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உனக்காக தானே நான் வாழ்ந்தேன், உனக்காக தானே நான் என்னுடைய உயிரையா பிடிச்சு வச்சிருந்தேன், சொந்தக்காரவங்க எல்லாம் கேட்கும்போது எனக்கு பதிலே சொல்ல முடியல, ஏன் இப்படி பண்ண, எதுக்கு இப்படி பண்ண, ஏன். அப்பா இவ்வளவு கேள்வி கேட்டு முடிப்போம். ஆனா திலகவதியார் என்ன சொன்னார் தெரியுமா, காலில் விழுந்து அழறாரு தம்பி. அந்த தம்பிய தூக்கி கை தொழுது அழற தம்பிய பார்த்து திலகவதியார் சொல்றாரு, சேக்கிழார் பயன்படுத்திய வார்த்தையை நான் அப்படியே இங்க நான் சொல்றேன். நீர் 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 பரசமய படுகொலியில் விழுந்தீர், அதனால் அறியாது மூழும் அருந்துயிரில் கிடந்து உழன்றீர், இப்போது எழுந்திரும் என்று மொழிந்தார். தம்பி என்ன இருந்தாலும் வாடா போடான்னு கூப்பிடுற இடத்துல இல்ல, ஒரு சமண பள்ளிக்கு தலைவர் ஆயிட்டாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சமயத்தை போதிக்கக்கூடிய ஆசாங்கிற இடத்துக்கு தம்பி போயாச்சு. தம்பிய வாடா போடா, ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற அப்படிலாம் கேட்க முடியாது. நீர் பரசமயம் படுகொலியில் விழுந்தீர், அந்த வார்த்தை நீர்னு சொல்லும் போது அக்கா தன்னை பார்த்து அந்த ஒரு மாதிரி வலிக்கும் அந்த வார்த்தையெல்லாம். வாங்கப்பா உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ எப்பவும் வாப்பா எப்படி இருக்குன்னு கேட்கறவங்க இன்னைக்கு வேற மாதிரி கேட்கறாங்களே, எப்பவுமே மரியாதை கொடுக்குறாதவங்க திடீர்னு மரியாதை கொடுத்து பேசினா அவங்க நம்மளுக்கு அந்நியப்பட்டு விட்டாங்கங்கிற ஒரு பயம் வரும். அப்படிதான் நாவுக்கரசரும் அப்படிதான் நடுங்கி போனார். அக்கா வேற மாதிரி பேசுறாங்களேன்னு சொல்லி கதறாரு. இன்னும் கொஞ்சம் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அக்காவை பார்த்து என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல, வணங்கி நிக்கிறாரு. என்ன வேற வழி இல்லை, செஞ்ச தப்பு அவ்வளவு. அக்கா சொல்றாங்க, சரி வந்துட்ட, இது இறைவன் திருவருள், நீ வருவேன்னு எனக்கு தெரியும், உன்னை நான் உள்ள கூட்டிட்டு போறேன், அதுக்கு நான் தகுதி ஆக்கிக்கலாம். எப்படி? திருவைந்தெழுத்து மந்திரத்தை உபதேசிக்கிறாங்க. நமச்சிவாயங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணி திருநீரை எடுத்து உடம்பு முழுக்க அப்பி விடுறாங்க. அவர் இப்போ புது ஜென்மம் எடுத்ததாக கணக்கு. திருநீருக்கு அவ்வளவு பலனா? ஆமாங்க, திருநீர் வைக்கிறதுங்கிறது அவ்வளவு விளையாட்டு இல்ல, அது பிராப்தம் இருக்கணும். என்னெல்லாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க, நான் அதுக்கெல்லாம் கவலையே பட மாட்டேன். இந்த ஜென்மத்துல எனக்கு வைக்கிறதுக்கு ஈசன் அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு நான் வைக்கிறேன். சுடிதார் போட்டாலும் நான் வைப்பேன், புடவை கட்டினாலும் வைப்பேன், ஜீன்ஸ் டாப்ஸ் போட்டாலும் வைப்பேன், எவ்வளவு பெரிய பார்ட்டிக்கு போனாலும் வைப்பேன், ஃபங்க்ஷனுக்கு போனாலும் வைப்பேன். ஆனா நம்மள பார்ட்டிக்கெல்லாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க, அது வேற விஷயம், நம்மளா சொல்லிக்க வேண்டியதுதான். பொதுவா சொல்றேன், திருநீரால உடம்பு முழுக்க தடவி விட்ட போது தூய திருவெண்ணி அந்த திருநீரு அவருடைய உள்ளத்திற்கும் புத்துணர்ச்சி கொடுத்து ஒரு புது பிறவி எடுத்ததனுடைய எண்ணத்தை கொடுத்ததாம் நாவுக்கரசருக்கு. இப்போ கோயிலுக்குள்ள போறாங்க. பெருவாழ்வு வந்தது, அப்பா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க அக்கா சொல்றாங்க, சுவாமிய பார்,
திருவதிகை வீரட்டானேஸ்வரர் எவ்வளவு அழகா இருக்காரு பாரு. அவரை பார்த்து வணங்கி அவருக்கே தொண்டு செய்து அவருக்கே ஆட்பட்டு அவருக்கே நின் தொண்டு செய்வீராக அப்படின்னு சொல்லி கை காமிக்கிறாங்க. சுவாமிய பார்த்த உடனே கண்ணு அப்படியே ஆறா பெருகுது நாவுக்கரசருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்லி அழறதுன்னு தெரியல. கதறார், நெக்குருக அடி மனசுல இருந்து விம்மி வெடிச்சிட்டு வருது அந்த அழுக சுவாமியை பார்க்கும்போது. இத்தனை காலம் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயோ போயிட்டேனே சுவாமி, பரசமயம் விரும்பேன்னு அபிராமியன் பட்டர் சொல்லுவார். உன்னை தவிர நான் வேற யார்கிட்டையும் போயிருக்க கூடாதே, நான் எப்படி போனேன், எப்பேற்பட்ட சைவ பரம்பரை நம்ம பரம்பரை, தாத்தாவுக்கு தாத்தா எப்படி சிறப்பான ஒரு பரம்பரையில இருந்து பிறந்து வளர்ந்து நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழும்போது பாடணுங்கிற ஆவல் வருது, பாடணுங்கிற எண்ணம் வருது. இறையருளால் அவர் பாடவும் ஆரம்பிக்கிறார். கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்ததை நான் அறியேன். இந்த பதிகத்தை பாடுறார். 10 பாட்டு வரும் இந்த மாதிரி. இத பாடும்போது சுவாமி அசரீரியாக ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நீ மொழிக்கு மொழி தித்திக்கும் தீந்தமிழில் திருப்பதிக பாமாலையை பாடினாய், அதனால் நாவுக்கு அரசு என்று இனிமேல் நீ அழைக்கப்படுவாய்ன்னு சொல்லி சுவாமி அசரீரியா கொடுக்கிறார். காட்சி கொடுக்கல, கவனத்துல வச்சுக்கோங்க. இன்னும் காட்சி கொடுத்த பாடு இல்ல. சம்பந்தருக்கு 3 வயசுல கொடுத்துட்டாரு, நாவுக்கரசருக்கு இப்பதான் முதல் அசரீரியா வந்திருக்கு, இன்னும் காட்சி எல்லாம் கொடுக்கல. சுந்தரருக்கு கேட்கவா வேணாம், நம்ம சுந்தரர் கதையை நிறையவே பார்த்துட்டோம், விரிவா பார்த்துட்டோம். தோல்ல கை போட்டு நண்பேண்டாலாம் அப்பவே ஆரம்பிச்சிட்டாரு. நண்பேண்டா கான்செப்ட் ஆரம்பிச்சு வச்சதே சிவபெருமானும் சுந்தரரும் தான். மாணிக்க வாசகருக்கு கேட்கவே வேணாங்க. அவர்லாம் அவர் வேற மாதிரியான என்ன சொல்றது, அவர் வந்து சிவபெருமானுடைய ஸ்வீட் ஹார்ட், தேவதைன்னு சொல்லி ஏஞ்சல் ஆர்டின்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி மாணிக்க வாசகர். அப்போ நீ மொழிக்கு மொழி தித்திக்கும் தீந்தமிழ் திருப்பதிகத்தை பாடியதால் நாவுக்கு அரசு அப்படின்னு சொல்லி நாவுக்கரசுங்கிற பேரை கொடுக்கிறார். இப்போ மருள்நீக்கியாருங்கிற பேர் போயிடுச்சு, தர்மசேனருங்கிற பேர் போயிடுச்சு, நாவுக்கரசுங்கிற பேரை சுத்தி இருந்த சிவனடியார்கள், தொண்டர் குழாம்கள், பொதுமக்கள் எல்லாரும் ஹரஹர மகாதேவா விண்ணை பிளக்க கோஷமிடுறாங்க, நாவுக்கரசுங்கிற பேரை சொல்லி வாழ்த்துறாங்க. நெடுநாளாக தீவினையில் உழன்ற அடியேனுக்கு பெறத்தக்க பேரும் இதுவோன்னு கேட்டு கண்ணுல கதறி கண்ணீர் பெருக குழம்பி, என்ன எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்வா, எனக்கு உலை நோய் சரியா போனதே பெரிய விஷயம், அதுக்கப்புறம் நீ எனக்கு ஒரு பேரையும் கொடுத்து என்ன இதுக்கப்புறம் பாடவும் செய்யறதுக்கு அனுகிரகம் பண்றியா, இதை விட நான் வேற என்ன பெருசா எனக்கு வந்து பேரு வேணும்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமாக முரசு முழங்குதான் அவருக்கு அந்த அசரீரி சொல்லும் போது. படகம், உடுக்கை, மத்தளம், முழவம், வீணை, துந்தமை, காண்டாபணி இவை எல்லாம் முழங்க அவருக்கு வந்து ஹரஹர மகாதேவாவோட நாவுக்கரசுங்கிற பேரு அவருக்கு, இது ஊரெல்லாம் நாவுக்கரசுங்கிற பேரு அவ்வளவு சிறப்பா பரவுது. தன்னுடைய தோற்றம் மொத்தத்தையும் மாற்றிக்கொள்கிறார். நெற்றி நிறைய திருநீர், தோல்ல பதிய பதிய உத்ராட்சம், சிவ சின்னங்கள் என்னென்ன அணிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் அணிஞ்சுக்கிறார். வாய் முழுக்க நமச்சிவாய பதிகம், கையில உழவாரப்படை. உழவாரப்படைன்னா தெரியும்ல, அந்த தோசை திருப்பி மாதிரியே இருக்கும், ஆனா நீளமா தண்டும் இப்படி ஒரு அரை வட்டத்துல செமி சர்க்கிள்ல ஒரு டிவைடர் மாதிரி ஒண்ணு. அந்த கோவில்ல புல்லு அதெல்லாம் இருந்ததுன்னா எங்கெங்க எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் களையறதுக்குன்னு சொல்லுவாங்க. உழவாரப்படை சுவாமி எப்பவுமே கோயிலுக்கு போனா பார்க்கலாம், நாவுக்கரசர் கையில இப்படி உழவாரப்படையோட தான் இருப்பாரு. இந்த இடத்துல இப்படி சாட்சி நிக்க வச்சிருக்கு. அந்த மாதிரி உழவாரப்படையோட அவரு கோவிலா தன்னுடைய தொண்டை ஆரம்பிக்கிறார். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இவர் எப்பவோ நம் சமயத்துக்கு வர வேண்டியது, இத்தனை காலம் கழிச்சு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நாவுக்கரசர் போற இடத்துல எல்லாம் கூட்டம் சேருது, பின்னாடியே தொண்டர் குழாம் வருது. இப்போ சமணர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. சமணர்கள் என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட இருந்த தர்மசேனர் இப்ப அவங்க அக்கா கிட்ட போய் சேர்ந்து அவங்க அக்கா சொல்லப்படி சைவத்துக்கு மாறிட்டாங்களாம். அது எப்படி நம்ம கிட்ட இருந்து நம்மளோடது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி அவங்க சைவம் போவாங்க, சைவம் போகக்கூடாது, அப்படி எல்லாம் ஒருத்தர் முன்னேறதுக்கு நம்ம விடக்கூடாது, நம்ம கூடவே இருந்துட்டு அவன் மட்டும் எப்படி முன்னேறலாம்,
நம்ம எல்லாம் உருப்படாத குரூப், உருப்படாத குரூப்போட தலைவர்கள் தான் அவங்க எல்லாம். ஆளை விட்டு கூப்பிடுறதுக்காக அனுப்புறாங்க. அப்போ ஒரு இடத்துல பாடுறாரு, நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம்னு மிக அழகாக பதில் சொல்லி அனுப்புறாரு. ஏமாப்போம் பிணியறியோம் எமபடர் வரினும் அஞ்சோம்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாரு. வந்தவங்க விடுறதா இல்ல, மறுபடியும் வராங்க. சமணப்பள்ளியில இருந்து ஆட்கள் வந்து கொண்டு வர சொல்லி, உங்களை வந்து அழைத்து வர சொல்லி உத்தரவு வந்திருக்கு. பல்லவ மன்னன் வரைக்கும் போயாச்சு. இந்த மாதிரி பல்லவ மன்னன் அப்போ சமணத்தை சார்ந்து இருந்ததுனால இவங்க எல்லாம் கூட்டமா போய் என்ன சொல்றாங்க, மகாராஜா ஆக்சுவலா இந்த சமணர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, நேரா மன்னரை போய் பார்த்து மன்னர் கிட்ட தகவலை கொண்டு போயிடலாம், அரசன் உத்தரவு போட்டா யாரா இருந்தாலும் கேட்டுதானே ஆகணும்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போறாங்க. இத்தனை பேரு கூட்டமா கிளம்பி வர்றதை பார்த்து வயல் காப்பவர்களே பயந்து போய் மன்னர்கிட்ட போய், சுவாமி இந்த மாதிரி சமண குருமார்கள் எல்லாரும் கூட்டமா கிளம்பி வராங்க உங்களை பாக்குறதுக்கு அப்படின்னு அரசன் கிட்ட சொல்லும் போது, என்னவா இருக்குங்கிற யோசனையோட அரசன் கிளம்பி வராரு. இவங்க விஷயத்த சொல்றாங்க, நம்ம கிட்டக்க மருள் நிக்கியாருங்கிற பேரோட வந்துட்டு தர்மசேனர்னு வாழ்ந்து வந்தவர், சமணத்துல அத்தனை சாஸ்திர சம்பிரதாயத்தையும் கத்துட்டு தலைவரா வரைக்கும் இருந்தார் இல்லையா. ஆமா, அதுக்கு என்ன இப்போ, அவர் இப்போ சைவம் சார்ந்து போயிட்டாரு. இப்படி இருந்தா சரியா வராது, நம்மளுடைய சமணத்துக்கு கேடு, இழுக்கு, நமக்கு ரொம்ப பெரிய பெருத்த அவமானம். ஏன்னா அவர் சூளை நோயோட இருந்தாரு, அதை நம்மளால சரி பண்ண முடியலன்னு சொல்லி சைவத்துல போய் சேர்ந்திருக்காரு. இப்படி இருந்தா சமணத்தினுடைய பேர் கெட்டுவிடும், அதனால அவரை கூப்பிட்டு நீங்க கண்டிங்கன்னு சொல்றாரு. அரண்மனையில இருந்து ஆள் வரும்போது அவரால் வந்து தடுக்க முடியல, சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வர்றாரு. மன்னருடைய ஆணைப்படி வந்து நிக்கிறவங்க நின்ன உடனே சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது சமணர்கள் எல்லாரும் இந்த ஆளுதான் சமணத்துல இருந்துட்டு திடீர்னு சைவத்துக்கு போயிடுறாரு, சரி என்ன தண்டனை கொடுக்கலாம், தப்பு செஞ்சிருக்க. நாவுக்கரசருக்கு சிரிப்பா வருது, தப்பா, ஐயோ இத்தனை வருஷம் தப்பு பண்ணிட்டு இருந்தேன்யா, இப்பதான் புத்தி வந்து தெளிஞ்சிருக்கு, சொன்னா சொல்லிட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு சுவாமி துணை இருக்கு. எதுவுமே செய்யாம, எந்த சிவ தொண்டுமே செய்யாம, எதையுமே யோசிக்காம இருந்த என்னையே பாட்டு பாட வச்சு நாவுக்கரசருங்கிற பேரையும் கொடுக்க வச்ச ஈசனுக்கு தெரியாதா எனக்கு என்ன பண்ணணும்னு, என்ன வேணாலும் பண்ணிக்கும், செய் நீ என்ன வேணாலும் செய் அப்படின்னு நாவுக்கரசர் சொல்லிடுறாரு. இப்போ என்ன பண்றாங்க, நாவுக்கரசரை சந்திச்சு அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. என்ன தண்டனை கொடுக்கலாம், சுண்ணாம்பு காலவாயில போடலாம். சுண்ணாம்பு தொட்டி, ஒரு பெரிய தொட்டி, அது நிறைய சுண்ணாம்பு, சுண்ணாம்பு கொஞ்சம் கையில பட்டாலே வெந்து போயிடும், நமக்கெல்லாம் ஸ்கின்னு தாங்கவே தாங்காது. அந்த மன்னன் சுத்த அறிவே இல்லாத ஒரு மன்னன். அப்படியா, செஞ்சிடலாமே, எப்பா கொத்தனார் எங்கப்பா இருக்க, இவங்க சொல்ற சைஸ்ல ஒரு சுண்ணாம்பு தொட்டி கட்டு, சுண்ணாம்பு நிரப்பு, தண்ணியை ஊத்து, நல்லா கொதி வருதா, அதுல அப்படியே புகை வேற வரும், அளவுக்கு மீறி சுண்ணாம்புல தண்ணியை ஊத்துனா அப்படி கலக்கலான்னு கொதிக்கும் புகையோட, இறக்கி உட்கார வை, நல்லா ஜாலியா முல்தானி மெட்டில இந்த மண் குளியல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ தெரப்பி கொடுக்கற போற மாதிரி சுண்ணாம்பு காலவாயில இறக்கி விடுறாரு. இவருக்கு ரொம்ப சிரிப்பா வருது, சந்தோஷமா போய் இறங்குறாரு, எதை பத்தி யோசிக்கல, ஏன்னா நமக்குதான் சுவாமி இருக்காரு கையில, வாய் சும்மாவா இருக்கும். எப்படி பாடுறாரு பாருங்க, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கின வேணிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்னன் இணையடி நிழலே. இதுக்கு மேல சுவாமிக்கு மனசு கலங்காம மனசு இறங்காம இருக்குமா. மாசில்லாத வீணையை கொண்டவன், மாலை மதியமும் பிறைச்சந்திரன், மிக அழகான பிறைச்சந்திரனை கொண்டவன், வீசு தென்றலும் விங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கை, இமயமலை எப்படி குளிர்ச்சியா இருக்கும், வீசு தென்றலும் வீங்கில இளவேனில்ல எவ்வளவு வசந்தமான ஒரு காலத்துல இருக்கும் சுவாமி, நீ அப்படிப்பட்ட இமயமலையில இருக்கிற நீ என் கூட இருக்கும் போது, உன் காலடி நிழல்ல நான் இருக்கும் போது எனக்கு இதெல்லாம் என்ன செஞ்சிரும். 7 நாட்கள் கடந்துடுச்சு, சுண்ணாம்பு காலவாயில சமணர்களை
சமணர்களால் நாவுக்கரசர் இறக்கி விடப்பட்டு 7 நாள் கடந்துருச்சு. 7 நாள் ஆயிடுச்சு. மனுஷன் செத்து, அதைத்தான் சொல்லுவாங்க, செத்து சுண்ணாம்பாயிட்டேம்பாங்க தெரியுமா? பேச்சு வழக்குல சொல்லும் போது சொல்லுவோம், ஐயோ அது ஏன் கேக்குறீங்க, செத்து சுண்ணாம்பாயிட்டேங்க. செத்து சுண்ணாம்பாக முடியாது. சுண்ணாம்புல இறங்குனதுனால வேணா சாகலாம். அது பேச்சு வழக்குல ஒரு சில விஷயங்கள் முரண்பட்டு சொல்லக்கூடிய சொலவடைன்னு ஒண்ணு உண்டு. அதெல்லாம் ஊர் பக்க பேச்சு வழக்கு. இதெல்லாம் கதவை திறந்தா நல்லா ஜாலியா ஸ்விம்மிங் பூல்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, அப்படி ஜில்லுன்னு தாமரை பொய்கை, அப்படியே பூவோட அன்றலர்ந்த தாமரை அல்லி மலர்கள் எல்லாம் அப்படி குளிர குளிர. அந்த குளத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிவானந்த வெள்ளத்துல அவர் திளைத்திருந்தார்னு சொல்றார் சேக்கிட பெருமான். அந்த சுண்ணாம்பு காலவாய்ங்கிற பொதிகலன் தன்னுடைய வெப்பத்தை மாற்றி மிக குளிர்ச்சியான குளமாக தன்னை மாற்றிக்கொண்டு தாமரை அல்லி மலர்களோடு மிக அழகாக ஒரு இருப்பா இருந்தது. அந்த அழகான இருப்புங்கிறது சேக்கிழார் பெருமான் எப்படி அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, சிவானந்த வெள்ளத்துல அப்படிங்கிறாரு. யோக கலை படித்தவங்களுக்கு தெரியும், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னின்னு சகசிராகாரம்னு இங்க ஒண்ணு 1000 இதழ் தாமரை இந்த இடத்துல உச்சியில இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 1000 இதழ் தாமரை இங்க இருக்கும்போது இதுல ஒரு அமிர்த தாரை உருவாகும்னு சொல்லுவாங்க. இந்த அமிர்த தாரையானது முதுகு தண்டு வழியாக இறங்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமிர்த தாரை இறங்கும் போது உடம்பு பேரானந்த வெள்ளத்துல மிதக்குமா. அவங்களுக்கு அந்த சரீர பிரஜையே போயிடும். அப்போ அதை அனுபவிச்சவங்களுக்கு உலகத்துடைய விஷயங்கள் எதுவுமே பெருசு இல்லைங்க. அந்த பேரானந்த அனுபவத்தை அனுபவிச்சுட்டாங்கன்னு வைங்களேன். ஸ்வீட் சாப்பிட்றோம், நாக்குல கொஞ்ச நேரம் ஸ்வீட் இருக்கும். ஐஸ்கிரீம் ஒரு கொஞ்ச நேரம், அந்த சாப்பிடுற நேரம் சந்தோஷத்தை கொடுக்கும். சாக்லேட் வாயில வச்சுட்டே இருக்கிற நேரம் சந்தோஷத்தை கொடுக்கும். வேற படம் பாக்குறோமா, 3 மணி நேரம் சந்தோஷத்தை கொடுக்கும். பிடிச்ச ட்ரெஸ் போட்டிருக்கிற வரைக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். திருப்தியான சாப்பாடு வயிற்றுல 3 மணி நேரம் சந்தோஷத்தை கொடுக்கும். ரொம்ப சுகமான வாழ்க்கை, மிக அழகான வசதியான வாழ்க்கை, அதாவது அந்தந்த காலகட்டத்துல அனுபவிக்கிற வரைக்கும். ஆனா இந்த பேரானந்த பெரு வைபவம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பேரானந்த வைபவத்தை உணர்ந்தவங்களுக்கு இந்த லௌகீக விஷயம், உலக விஷயம் எல்லாமே வெறும் தூசுக்கு சமம். ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம்னு சிவவாக்கியர் சொல்றாரு இல்லையா. உள்ளுக்குள்ள நான் அவனை பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் நான் எங்க போய் பார்க்கணும்? இந்த கல் என்ன, இந்த மண் என்ன, இந்த கோபுரம் என்ன, இந்த விதானம் என்ன, மாட மாளிகை என்ன, அவருக்கு எதுவுமே பெருசா தெரியல. ஏன்னா உள்ள இருந்து பார்த்துட்டாரு. அப்படிப்பட்ட சிவானந்த வெள்ளத்துல நாவுக்கரசர் திளைச்சு போய் உட்கார்ந்து இருந்தாரா, தன்னை எங்க இறக்கி விட்டுருக்கோங்கிற பிரஜையை கூட இல்லாம. ஐயோ, இந்த ஆளுக்கு ஒண்ணுமே ஆகலையா? மகாராஜா கேக்குறாரு என்னாச்சுன்னு. மகாராஜா, அந்த ஆளுக்கு ஒண்ணுமே ஆகல. அது எப்படிப்பா ஒண்ணுமே ஆகாம இருக்கும்? ஐயா, உங்களுக்கு ஒண்ணு தெரியாதா? சமணத்துல இருக்கும்போது அந்த ஆளு நிறைய மந்திரம் கத்துக்கிட்டாரு. அந்த மந்திரத்தால, அதாவது அந்த மந்திரத்தாலதான் அவர்களுக்கு சூளை நோயே சரியாகல. அவர் கத்துக்கிட்ட மந்திரத்துல எதுவுமே சரியாகலன்னா அக்கா கிட்ட அக்காக்கு சொன்ன திருவைந்தெழுத்து மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி சாமி கிட்டக்க சூளை நோய் தீர்க்க வர வாங்கிட்டாரு. இவங்க ஆனா என்ன சொல்றாங்க, சமணத்துல இருக்கும்போது நிறைய மந்திரம் கத்துக்கிட்டாரு. அந்த மந்திரத்தை சொல்லி அந்த பவர்ல தான், அது கொடுத்த ஆற்றல்ல தான் தன் உடம்ப அவர் காப்பாத்திக்கிட்டாரு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? இந்த ஆளு இதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டாரு. ஒருவேளை அந்த சுண்ணாம்பு அவர் உடம்ப பாதிக்கல போல இருக்கு. ஏன்னா அந்த வெப்பத்தன்மை தன் உடம்ப பாதிக்காத அளவுக்கு தன்னுடைய உடம்ப மாத்திக்கிட்டார் போல. உள்ளுக்குள்ள விஷம் கொடுத்துருவோம் சாப்பாட்டுல. உள்ள விஷம் இறங்குனா ஏதாவது நடந்துதானே தீரணும். அதனால உள்ள விஷம் கொடுத்துருவோம்னு சொல்லி உள்ள விஷம் கொடுக்குறாங்க. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்தேராதே, அஞ்செழுத்தோதில் நாளும் அரணடிக்கு அன்பதாகும் வஞ்சனை பற்றோர் பார்ச்சோறு ஆக்கி வழக்கில்லா அமனர் தந்த நஞ்சமுதாக்கு வித்தார் நனிபள்ளி அடிகளாரே. நஞ்சை அமுதாக்குற திறமை சுவாமிக்கு தெரியாதா? சிவபெருமானுக்கு பிடிச்ச விஷயமே நஞ்சை அமுதாக்குறது தானங்க. உலகத்திலேயே அவரோட விளையாட்டே அதுல தானங்க இருக்கு. அழகில்லா விளையாட்டுடையான்பாங்க. ஆலகால விஷயத்த இங்கேயே நிப்பாட்டி வச்சிருக்காரு. அந்த ஆலகால விஷமும் கூட அம்பாளினுடைய கைப்பட்டதால் அமிர்தம் ஆகிடுத்துன்னு அபிராமி பட்டர் சொல்றார். நஞ்சை உண்டு அமுதாக்கிய அப்படின்னு அபிராமி பட்டர் மிக அழகாக சொல்றார். அந்த இங்கேயே அதனாலதான் கண்டத்தை பிடிச்சா மரணம் வாங்க சுவாமியினுடைய
அந்த ஒரு விஷயத்தை உணர்த்துவதற்காக தான் இந்த இடத்துல அழுத்தி பிடிச்சா சங்குதான் அப்படிம்பாங்க. அது கூட பாருங்க, அம்மாவினுடைய தாயாரினுடைய கை பட்ட மாத்திரத்துல அந்த நஞ்சு அமுதாக்கியாச்சு, அமுதமாக மாறி விட்டதாம். அப்படிப்பட்ட நஞ்சை அமுதமாக மாற்றிக்கொண்டு இங்கேயே வச்சிட்டு இருக்கிற அவர் நீலகண்டனுடைய தொண்டனுக்கு நஞ்சை கலந்த ஒரு அமுதை கொடுத்தால் அந்த அமுதம் எப்படி நஞ்சாக அவர் மாறி அவர் உடலுக்கு வேலை செய்யும் இல்லையா? அந்த பால் அமுதம், அந்த பால் சோறு எதுவுமே பண்ணல. திருப்பி மன்னர் வந்து கேக்குறாரு என்ன ஆச்சுன்னு. நான் தான் சொன்னேனே ராஜா, அந்த ஆளு ஏகப்பட்ட மந்திரம் எல்லாம் கத்து வச்சிருக்கான்னு, இப்ப கூட ஏதோ மந்திரம் சொல்லிதான் தப்பிச்சிருக்கான். இவங்களுக்கு எவ்வளவு அறிவியலி பாருங்களேன். இவங்களால அவங்க மந்திரத்தை வச்சு தன்னால எதையுமே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. ஆனா அடுத்தவங்களுடைய விஷயத்துக்கு மட்டும் இத வந்து ரொம்ப ரொம்ப தந்திரமா தன்னுடைய விஷயங்களை வந்து சூழ்ச்சி செய்யறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? விஷம் தீக்கிறதுக்குன்னே ஒரு மந்திரம் இருக்கு சமணத்துல, அத சொல்லிதான் இந்த ஆள் தப்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வேணா ஒண்ணு பண்ணுவோமா, இந்த ஆளை ஒரு நல்ல பள்ளத்துல நிக்க வச்சிருவோம். பள்ளத்துல நிக்க வச்சு இந்த ஒரே ஒரு யானைக்கு மதம் முடிச்சிருச்சு, நேற்றுக்கு தான் கேள்விப்பட்டோம். அந்த யானைய அவுத்து விட்டுடலாம். அந்த யானை மிதிச்சா யாரா இருந்தாலும் உயிர் பிழைக்க முடியாதுன்னு சொன்ன உடனே நிஜமாவே மூளை கெட்ட ராஜா, அதாவது அரசனுக்கு வந்து கொஞ்சம் மதியோட இருக்கணுங்கிற குறை வந்து இப்போ இல்ல, அது எந்த காலத்துல இருந்தோ இருக்கு. ராஜாக்கள் அரசாட்சியில இருக்கிற மன்னர்கள் வந்து எது சரி எது தப்புன்னு ஆராயாம மூடத்தனமா நடந்துக்கிறது வந்து இன்னைக்கு ஒண்ணும் புதுசு இல்ல, அது அப்பவே இருந்திருக்கு. அப்படியே ஆகட்டும்னு சொல்லி மத யானையை திறந்து விட சொல்லலாம். அந்த மத யானை சும்மாவே எங்கடா யாருடா கிடைப்பான்னு காத்துட்டு இருக்கான். மத நீர் இங்க வழிய 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 அதுக்கு ஆக்ரோஷமும் வெறியும் ஏறுதான். அப்படி ஒரு அந்த யானைக்கு ஒரு பேர் உண்டு. என்ன அந்த யானையோட பேர் என்ன தெரியுமா? கோபாதிசயம். கோப அதிசயம், கோபாதிசயம். நல்லா இருக்குல்ல, அந்த பேரு விசித்திரமா இருக்குல்ல. அந்த மத யானைக்கு பேர் கோபாதிசயம். அத வந்து கட்ட அவுத்து விட்டுடுறாங்க. ரொம்ப வெறித்தனமா அதோட ஆக்ரோஷத்தோட வந்துட்டு இருக்கு. பாக்குறவங்க எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்குது. இந்த நாவுக்கரசர் எப்படி சாகுறாரு வேடிக்கை பாக்குறதுக்காக கொஞ்சம் சமணர்கள் வந்து நிக்கிறாங்க இல்லையா? அந்த சமணர்கள் எல்லாரையும் தூக்கி போட்டு துவம்சம் பண்ணி கொண்டு வருகிறது. அவங்களெல்லாம் கொஞ்சம் பேரு தப்பிச்சுக்காரங்க, கொஞ்சம் பேர் அடிபட்டு கை கால் முறிவோட இருக்காங்க. எல்லாரும் நகர 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 நாவுக்கரசர் மட்டும் ஒரு இடத்துல அந்த பள்ளத்துல இறக்கியிருக்காங்க இல்லையா, அங்க இருக்காரு. எதிர்த்தாப்புல மதம் பிடித்த யானையை பார்த்த உடனே இவருக்கு எல்லாம் ஈசன் செயல். இது அத்தனையும் இந்த க்ஷணம் அவரோடது, அவர் கொடுத்தது அப்படின்னா இந்த விஷயம் இப்போ நடக்கிறதும் அவர் கொடுத்தது அப்படின்னு சொல்லி, சுண்ண வெண் சந்தன சாந்தும் சுடர்த்திங்கள் சூழாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முர நேரும் அகலம் வளாய அறவும் திண்ணன் கடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. இந்த மாதிரி 10 பாட்டு பாடுறார். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பயந்தும் ஒண்ணும் ஆக போறது இல்லைங்கிற அர்த்தத்துல அழகான பதிகம் பாட 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 யானையினுடைய மதம் தெளிந்து அந்த யானை இவரை சுற்றி வலம் வந்து இவருக்கு தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்து விட்டு இப்போ அந்த யானை யூட்டர்ன் போடுது. எவன்டாம என்ன ராங் ரூட்ல தப்பான ஒரு விஷயத்த பண்றதுக்கு பழக்கி விட்டவன் இந்த வரேன் இரு, இந்த வரேன் அப்படின்னு சொல்லி எந்த பாகன் அந்த யானையை அவுத்து விட்டானோ அந்த பாகனை பார்த்து மிக ஆக்ரோஷமாக தன்னுடைய துதிக்கையால் அவனை விலா எலும்பை முறிக்கும்படியான கோபத்தோடு நகர்ந்து வருது. இப்போ நிஜமாவே கொஞ்சம் சமணர்கள் அந்த யானையிடம் சிக்கி மடிகிறார்கள். ஆயிடுச்சா? மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்கா பெறுதீரே தலைவனாகிய ஈசன் தமர்களை கொலை செய் யானைதான் கொன்றிடுகிருக்குமே. இது வந்து திருக்குறுந்தொகை, சுவாமியினுடைய திருக்குறுந்தொகை. இப்போ மன்னர் கிட்டக்க போய் சொல்லணும், சுவாமி யானை சுத்தி வந்து வணக்கம் வச்சது. யோ என்னையா சொல்ற, யானைக்கு எப்படியா அதெல்லாம் தெரியும்? தெரியும், நாங்கதான் மதம் பிடிச்ச யானையை தானே அவுத்து விட்டோம். அந்த ஆள் ஒரு பாட்டு பாடினாரா, இந்த யானை என்ன பண்ணுச்சு, ஏதோ ரொம்ப தமிழ்ல ஏகப்பட்ட டிகிரி படிச்ச மாதிரி, ஆஹா எவ்வளவு நல்லா இருக்கு, அருமையான பாடல், அற்புதமான பொருள் அப்படின்னு தலையாட்டுற மாதிரியே தலையாட்டிட்டு அவரை சுத்தி வந்து வணக்கம் வச்சுட்டு போயிடுச்சு மகாராஜா.
பத்தாததுக்கு நாங்க கூட்டமா கிளம்பி வந்தோமா, எங்க கூட்டத்துல ஒரு 4-5 பேரை தூக்கி போட்டு மிதிச்சு கொன்னுடுச்சு. நாங்க பாருங்க நிறைய பேர் வந்தோம், இப்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கோம், நீங்க வேணா தலை எண்ணி பாருங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மன்னர்கிட்டக்க விளக்கம் கொடுக்குறாங்க. இப்ப அந்த சமண தலைகள்ல ஒரு தலை இருக்கும்ல, எப்பவுமே அதிகமா சூழ்ச்சியோட யோசிக்கிற ஒரு தலை இருக்கும்ல, மகாராஜா இந்த ஆள் இதுக்கெல்லாம் சரிப்பட்டே வரமாட்டாரு, ஒண்ணு பண்ணலாமா, கல்ல கட்டி இந்த கயிறை இவர் உடம்புல கட்டி நடு கடல்ல கொண்டு போய் துபக்கடீர்னு தள்ளி விட்டுட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா இவர் எப்படி மேல வராருன்னு பார்க்கலாம்னு சொல்லும் போது படகு அதே மாதிரி ஆயத்தம் பண்ணி இவருடைய உடம்பில் கயிற்றை கட்டி பாறாங்கல்லை மற்றொரு கயிற்றின் முனையில் கட்டி நடு கடல்ல கொண்டு போய் அவரை கல்லோட சேர்த்து தள்ளி விட்டுடுறாங்க. எப்பரிசாயினும் ஆக எந்தையே ஏற்றி புகழ்வேன் என்று சொல்லிட்டு நமச்சிவாயங்கிற அந்த எழுத்த ஓதிட்டு மிக அழகாக பாடுறார். என்ன பாடுறாரு? சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. 10 பாட்டு, நேரம் நெருங்கிட்டே வருது, அதனால அடுத்த வாரம் முடிஞ்சா இதை நான் மிச்சத்தையும் பாடுறேன். மிக அழகாக பதிகம் பாடுறார். இதுல ஒரு விஷயம் சேக்கிழார் பெருமான் நமக்கு ஒண்ணு சொல்றார். இந்த கல்லு அப்படிங்கிறது ஆணவ மலம். இந்த கயிறு அப்படிங்கிறது நல்வினை தீவினை ரெண்டும் பின்னி. ஏன்னா கயிறுல பாத்தீங்கன்னா இப்படிதான் முறுக்கி இருக்கும், ஒன்னோட ஒண்ணு சணல் கயிறு ஒன்னோட ஒண்ணு முறுக்கி இருக்கும். இந்த நல்வினை தீவினைங்கிற இந்த பாசம், இந்த தழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கர்ம வினை, கர்ம தழை, ஆணவ மலம்ங்கிற பெரும் பாறாங்கல்ல நம்மள எல்லாத்தையும் அழுத்திட்டு இருக்கு. இந்த பிறவிங்கிற பெருங்கடல்ல நம்மளை கொண்டு தள்ளிடுச்சு நம்மளுடைய ஊழ்வினை. இத நம்ம அறுத்து கொண்டு மேல வரோமா இல்ல அந்த கல்லோடையே மூழ்கிடுறோமாங்கிறது அவங்களுடைய தவப்பயனை பொறுத்தது அப்படின்னு சொல்ல வர்றார் சேக்கிழார். வருணதேவன் அந்த கல்ல அப்படி மிதக்க வச்சாராம், கயிறு அப்படி பட்டு பட்டு பட்டுன்னு அருந்துகிட்டதாம், அந்த கல்லையே மிதக்கும் தோணி ஆக்குனாராம். வருண பகவான் அப்படி காத்துல தள்ள 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 அந்த கல்லு மிக அழகாக அப்படி நகர்ந்து 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 அந்த கல்லுலயே அவர் படகு மாதிரி அழகா உட்கார்ந்துட்டு வர்றாரு. ராக் போட் அப்படின்னு சொல்லலாம். அத எங்க கரையேறாரு தெரியுமா? திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கிற இடத்துல கரையேறாரு. கரையேறதுக்குன்னே அந்த பதிகத்தை கரையேறும் பதிகம்னே சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ராஜாவுக்கு பயம் வருது. இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு சோதனை கொடுத்தும் கூட அவர் மீண்டு வராருன்னா எங்கேயோ நம்ம தான் தப்பு பண்றோம், ஏதோ தப்பாக நடக்குதுன்னு சொல்லி அவருடைய ஊழ்வினையும் தீரும் காலம் வரும் இல்லையா, அவருக்கும் நல்வினை பிறக்கக்கூடிய காலம் வரும் இல்லையா. தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லி நாவுக்கரசர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்டுட்டு என்னுடைய அறியாமையால் நேர்ந்த தவறை தயவு செய்து மன்னியுங்கள்னு சொல்லி சமணப்பள்ளி எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு குணபர வீச்சரம் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க, குணபரவீஸ்வரர் அப்படின்னு வடமொழியில சொல்றாங்க. அப்படிங்கிற சிவன் கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறார் மகேந்திர பல்லவர் குணபரவீச்சரம் அப்படிங்கிற சிவன் கோவில்களை மிக அழகாக கட்ட ஆரம்பிக்கிறார். இன்னும் நிறைய இருக்கு. இந்த அளவுல இப்போ ஏன்னா கரெக்டா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நாவுக்கரசனுடைய வரலாறு மிக பெருசு. அவ்வளவு சுலபமா அவருடைய இதெல்லாம் உள்வாங்கிக்கணும் அப்படின்னா எத்தனையோ ஜென்மத்துல நிச்சயமா பேரு ஏதோ கொஞ்சமா செஞ்சிருக்கணும், அப்பதான் இதெல்லாம் தொடவே முடியும். நிறையவே என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கேட்டாங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஒரு சில வாரம் எல்லாம் கம்மியா தான் வருவாங்க. ஈவன் எங்க அப்பா கூட கேட்டாரு, என்னப்பா ரொம்ப ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. நாவுக்கரசர் அதிக வீரட்டானத்துல நின்று பாடும்போது ஏத்தாப்புல சுவாமி மட்டும்தான் இருந்து கேட்டாரு. சுந்தரர் வாழ்ந்து போதீரேன்னு அழுது கண்ணுல தண்ணியோட நிக்கும் போது சுவாமி மட்டும்தான் ரிஷபவனத்துல இருந்து கேட்டார். ஒவ்வொரு இடத்துலயும்
சோதனைக்காக சம்பந்தர் கண்ணுல நெக்குருகி பாடும்போது ஏத்தாப்புல உமையம்மனும் அம்பாளும் சுவாமியும் தான் இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு சில சமயம் ஒரு சில நேரம் மனிதர்களுக்கு எல்லா விதமான சூழலும் இருக்கும். எல்லாருக்கும் சில சமயம் நேரம் இருக்கும், சில சமயம் நேரம் இருக்காது. வீட்டு சூழ்நிலை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாவற்றையும் தாண்டி யாருக்கு என்று என்ன கிடைக்குமோ அது அன்றைக்கு கிடைத்தே தீரும். இன்னைக்கு நாவுக்கரசர் வாழ்க்கை வரலாறு கேட்கணும்னு இத்தனை பேருக்கும் கட்டளை இருந்திருக்கு. அதனால எல்லாரும் வந்திருக்கீங்க. ஒரு சில சமயம் அது இருக்காது போல. அதனால அது துணை ஈசன் அருள். அதனால அது அது எனக்கு அது இயல்பாவே பழகி போயிடுச்சு. அதனால எனக்கு எந்த வருத்தமும் இதுவும் இல்லை. ஆனா கேட்டா சந்தோஷமா இருக்கும். நிறைய பேருக்கு நம்மளுடைய கருத்து போய் சேருதுன்னு சந்தோஷமா இருக்கும். அது கூட அவனருடைய அருள் தானே. எத்தனை பேருக்கு போய் சேரணும்னு கணக்கு வச்சிருப்பார்ல. அதனால இந்த அளவிலே நாவுக்கரசனுடைய வரலாற்றை ஒரே ஒரு பகுதி தான், 4 பகுதியில ஒரு பகுதி தான் பார்த்திருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. வரும் வாரத்திலும் நாவுக்கரசனுடைய வாழ்க்கையை மிக தெளிவாக என்னால இயன்ற வரைக்கும் அழகாக தெளிவாக உங்களோடு பகிர்ந்துக்க முயற்சி செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். அருமையான ஒரு விஷயத்தை எடுத்து கூற என்னை ஒரு கருவியாக்கிய இறைவனுக்கு மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.